நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எலிஷாஸ் மிரக்கல் எலிஷாஸ் மிரக்கல் என்ற தலைப்பில் நம்ம பாடம் படிச்சுட்டு இருந்தோம். அதில் போன கிளாஸில் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். இப்போ நம்ம படிக்கிறது எலிஷாவுடைய கடைசி மிரக்கல். இந்த ஒரு கிளாஸ் முடித்த உடனே எலிஷாஸ் மிரக்கல் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஏறக்குரிய ஒரு 2 வருஷம் காலம் கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஒரு எலிஷாஸ் மிரக்கல் நம்ம பாடமாக படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போது இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா இந்த ஒரு எலிஷாவுடைய ஒரு ஆக்ட் இல்லைன்னா அவருடைய ஒரு பேச்சு அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் அது வருது. அப்போது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் தான் எலிஷாவுடைய ஒரு கடைசி மிரக்கலும் கடைசி ஒரு தீர்க்க தரிசனமும் அந்த 13 சாப்டரில் இருக்குது. நம்ம வாசிக்கலாம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். பாருங்க, அப்போ இந்த 13 சாப்டர்ல இந்த ஒரு 14th வர்ஸ்ல தான் அடுத்த எலிஷாவுடைய பேர் அங்கே தான் வருது. 9 சாப்டருக்கு அப்புறமா இங்கே தான் அந்த பேரை வருது. அப்போ இந்த ஒரு 13 சாப்டர் 14th வர்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எலிஷா அவர் வியாதியாக இருக்கிறாரு. எலிஷா வியாதியாக இருக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு வியாதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வியாதி அவர் எங்கே கொண்டு போவோம், அவருக்கு ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி என்ன வியாதி அப்படின்னா, அந்த வியாதி அவரை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். அப்போனா மரணம் என்ன எப்படி சொல்றேன்னா, மரணத்துக்கு போகிற ஒரு வியாதி யாருக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிஷாக்கு இங்கே வந்திருக்குது. சரி, என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த எலிஷா மூலியமா தேவன் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறாரு. நிறைய பேருடைய வியாதிகளை குணமாக்கி இருக்கிறாரு. ஏன், மரித்தவங்களை கூட என்ன பண்ணியிருக்காரு, அவரு உயிரோட அவங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அப்பனா எல்லாருக்குமே இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிற எலிஷா இப்போ அவருக்கு என்ன இருக்குது, அவருக்கு ஒரு வியாதி வந்துட்டு இருக்குது. இந்த வியாதி என்ன அப்படின்னா மரணம். இப்போ இவர் தப்பிக்க முடியாது, இவர் மரணத்துக்கு இவர் போகணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு தேவனுக்காக, அப்புறம் நம்ம படிக்கலாம், அவரை பற்றி படிக்கும்போது சில விஷயம் நம்ம படிக்கலாம். பாருங்க, தேவனுக்காக தன்னவே வெறுத்து அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே தேவனுக்காகவே வாழ்ந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. எந்த இடத்துலையும் என்ன இல்லைங்களா, எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லை. நீங்கள் எந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் மோசே எடுத்துக்கோங்க, நீங்கள் யோசுவாவை எடுத்துக்கோங்க, இந்த எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு நெகட்டிவ் நீங்கள் சொல்லலாம். எலியால் நெகட்டிவ் சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு நெகட்டிவ் சொல்லாத மாதிரி, ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எழுதப்படலை. அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் எழுதப்படாத இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபிட் யாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எலிஷாவை நம்ம சொல்லலாம். இப்போ அவ்வளோ அற்புத அடையாளங்கள் பண்ணி அவ்வளோ பேருக்கு குணமாக்கி இருக்கிற இந்த எலிஷாக்கு இப்போ அவருக்கு ஒரு என்ன இருக்குது, அவருக்கு ஒரு வியாதி. அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், இந்த ஒரு வியாதி இல்லைன்னா இந்த ஒரு மரண படுக்கையில் இவர் இருக்கும்போது நமக்கு ஒரு வசனம் நல்லா சொல்லிடுவார். என்ன வசனம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரோமரில் எழுதுவார். அந்த ரோமரில் என்ன எழுதுவார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் முதல் ஆதாம்லேருந்து மோசை மட்டும் என்ன ஆயிடுச்சு, பாவம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும்
ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாருங்க, ஆதாமுக்கு ஒப்பாக பாவம் செய்யாத இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிருக்குது இந்த மரணம். இப்போ யாருக்கு மரணம் வரணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா பாவம் செய்யாத இருக்கிறவங்களையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. மரணம் அப்புறம் என்ன இருக்குது? அவனுக்கு மரணம் வந்திருக்குது. இப்ப எலிஷா அது எங்க நெகட்டிவ் பார்த்துருக்கிறோமா? நம்ம இவ்வளவு படிச்சதுல ஏதாவது நெகட்டிவ் பார்த்துருக்கிறோமா? ஒரு நெகட்டிவ் பார்க்கல. அப்படின்னா ஒருவேளை பாவம் செய்யாத ஆளா கூட இருக்கலாம்ல. எலிஷா ஒருவேளை பாவம் செய்யாத ஆளு கூட இருக்கலாம். ஆனா பாவம் செய்யாத ஆளா இருந்தா கூட இந்த வசனத்தை ஆதாரம் வச்சு பார்க்கும்போது என்னங்களா, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது அப்படின்ற அந்த வசனத்துடைய ஒரு அடிஸ்தானத்துல எலிஷா என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, மரண படுக்கையில பாடி அவர் வந்துட்டாரு. இப்ப மரணம் தான் அவருக்கு வரணும். இதுல இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தேவனை ஒரு விசுவாசிக்கிறவங்க, இல்லைன்னா தேவனை நம்பி இருக்கிறவங்க, அந்த நம்புறவங்களுக்கு எந்த விதமான வியாதி வராது அப்படின்னு சொல்லலாமா? தேவனை உண்மையா நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அவங்க மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வியாதி வராம அவங்க மரணத்துக்கு போக மாட்டாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லா பக்தர்களும், தேவ பக்தியா வாழ்ற எல்லா பக்தர்களும் தூங்கும் போது செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தூங்கின் போது செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அப்படி என்ன பண்ண முடியாது. அப்படின்னா தேவ பக்தர்கள் அப்படிதான் சாகணும்னு ஒன்றும் இல்ல. என்ன ஆகலாம்? உண்மையான தேவ பக்தர்கள் வியாதி கூட என்ன ஆகலாம், வியாதி கூட அவங்க சாகலாம். அப்ப இதுல என்ன தேவன் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டம் எலிஷாவை தேவன் உலகத்திலிருந்து எடுக்க போகிற ஒரு காலகட்டம். அப்படின்னா எலிஷாவை உலகத்திலிருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா எலிஷாக்கு என்ன வரணும்? ஒரு வியாதி வரணும். அந்த வியாதி இப்போ மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. இப்ப என்ன பண்ண போறாரு எலிஷா? இப்ப எலிஷா செத்துடுவார். இப்ப எலிஷா பத்தி சில விஷயம் நம்ம யோசிக்கும் போது, சில விஷயம் நம்ம படிக்கும் போது, இவர் என்ன மாதிரி ஒரு மனுஷனா இருக்க முடியும், இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு பக்தனா இவரு இருக்க முடியும்? ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பக்தன் அவ்வளோ காலகட்டமாய் அவர் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரோ, இல்லை என்ன நோக்கத்துக்காக ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறாரோ, அந்த பொருத்தனைக்குள்ள இவ்வளோ காலம் ஒருத்தர் இவ்வளவு உண்மையா இருக்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? பாருங்க, உண்மையா இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரு நீண்ட காலத்துக்கு உண்மையா இருக்க முடியறது இல்லை. ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா நமக்கு சோர்வு வரலாம், நமக்கு நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரலாம், நமக்கு நிறைய பலவிதமான சோதனைகள் வரலாம். இதெல்லாம் நம்மள என்ன பண்ணிடும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ரொம்ப காலமா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபுல்லாவே உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கிறதுக்கு ஆகுறது இல்லை. ஆனா இங்க ஒரு பக்தன் என்ன பண்ணியிருக்காரு? வாழ்நாள் ஃபுல்லாவே தேவனுக்கு அவ்வளோ உண்மையா ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்னாக்கா, இவர் என்ன பண்ணலாம்? எலிஷாவை நம்ம அப்படி சொல்லலாம். அதுவும் எவ்வளவு காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க, அவரு சாகிற காலகட்டம் மட்டும், அவர் சாகும்போது கூட என்ன சொல்லிட்டு சாகுறாரு? சாகும்போது கூட என்ன சொன்னார் தெரியுமா? இந்த யோவாஷ் அழுகுறாருல்ல, இந்த ராஜா அழுகுறாரு. என்னங்களா, எலிஷா மரண படுக்கையில் இருக்கிறாரு. மரண படுக்கையில் இருக்கிறவரை பார்த்து இஸ்ரேலுடைய ராஜா அழுகுறாரு. அழுகும்போது என்ன சொல்றாரு அந்த ராஜாக்கு எலிஷா என்ன சொல்றாரு வாபஸ் தெரியுமா? இந்த ஒரு காலகட்டத்தில் கூட தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இந்த காலகட்டத்தில் கூட அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரோ, அந்த மனிதன் கடைசி மட்டும் என்னதான் இருக்கிறாரு? கடைசி மட்டும் அதே ப்ரொஃபஷன். பாருங்க, மரண படுக்கையில கூட அவருக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுனாக்கா, அங்க கூட என்ன பண்றாரு? ஒரு தீர்க்கதரிசனத்தை, ஒரு ப்ராஃபஸர் அங்க கூட சொல்றாரு. நம்ம அதை படிப்போம், அவருடைய அந்த ஆக்ட் படிக்கும் நம்ம படிப்போம். அந்த மரண படுக்கையில கூட ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? அவர் சாகுறாரு. அவர் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அது அப்படியே என்ன ஆகுது? அப்புறமா அது அப்படியே நிறைவேறுது. அது நம்ம அப்புறம் படிக்கலாம். அப்படின்னா ஒரு மனுஷன் இவ்வளோ காலகட்டம் ஒரு தேவனுக்காக வாழ்றவரு இவ்வளோ உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னாக்கா, கண்டிப்பா உண்மையா இருக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பா உண்மையா இருக்க முடியும் அப்படின்னாக்கா என்ன செஞ்சா இருக்க முடியும்? அவர் வாழ்க்கை என்ன செஞ்சா அப்படி இருக்க முடியும்? இல்ல என்ன இருக்கணும்? அவருக்குள்ள என்ன இருக்கணும்? அப்போ இவ்வளவு காலம் உண்மையா இருப்பாரு. ஏன்னா அப்ப நமக்கு என்ன ஆயிடும்? அப்படின்னா அவருடைய அந்த உண்மைத்தனம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம கூட என்ன இருக்கிறோம்? கடைசி முட்டம்
நமக்கு இங்க வந்திருக்கிறது கொஞ்ச காலகட்டத்துக்கா, சும்மா கொஞ்சம் ஒரு வருஷம் உண்மையா இருக்கணும், இல்ல நான் 5 வருஷம் உண்மையா இருக்கணும், அப்படியே தான் வந்திருக்கிறோமானாக்கா, நாம் கூட எதுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க? நமக்கு கொடுத்திருக்கிற காலகட்டம் ஃபுல்லாவே தேவனுக்கு உண்மையா நம்ம வாழணும்னு தான் இங்க வந்திருக்கும் போது, அப்ப எப்படி உண்மையா நிலை நிக்கிறது? அப்ப இந்த மனுஷன் நின்று இருக்கிறார்ல, அப்ப இந்த மனுஷன் எப்படி உண்மையா நிலை நிறுத்திருக்கிறாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன ஆகலாது? நம்ம எப்படி உண்மையா நிலை நிக்கலாம் அப்படின்றது நமக்கு 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 புரிய முடியும், புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் உண்மையா நிக்கணும் அப்படின்னா என்ன என்ன வேணும் அப்படின்னாக்கா, பாருங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, how can a person stay so faithfully in all situation? எப்படி ஒரு மனுஷன் அவ்வளோ உண்மையா இருக்க முடியும்? அதுவும் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தாலும், எல்லா சந்தர்ப்பம் சூழ்நிலையில ஒரு மனுஷன் எப்படி அவ்வளவு உண்மையா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இவருக்குள்ள ஒரு 3 கேரக்டர் நம்ம படிக்கலாம். 3 கேரக்டர். என்ன 3 கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இவருக்குள்ள இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் இவர் தேவனை என்ன சொல்ல அப்படின்னாக்கா, அதிகமாய் தேவனை சார்ந்திருந்தார். அதிகமாய் தேவனை சார்ந்திருந்தார். அவருடைய பலத்தையும் அவருடைய ஒரு என்ன சொல்லலாம், அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன பண்ணல அவரு, அவருடைய வில் பவர், அவருக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அது என்ன பண்ணல அவரு, அதை அவர் சார்ந்து இல்லை. அவர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா தேவனை சார்ந்து இருக்கும் போது பாருங்க, ஒருத்தர் ரொம்ப காலகட்டம் உண்மையா இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த உண்மையா இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரை நம்பக்கூடாது, அவருடைய பலனை நம்பக்கூடாது, அவருடைய ஞானத்தை நம்பக்கூடாது, அவருக்குள்ள இருக்கிறது எதுவும் என்ன பண்ணக்கூடாது, அவர் நம்பக்கூடாது. அப்பனா அவருடைய முழு நம்பிக்கை யார் மேல வந்துடணும், அவர் முழுசா யாரை சார்ந்து இருக்கணும், அவர் முழுசா தேவனை சார்ந்து இருந்தாக்கா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், எல்லா எல்லா காலகட்டத்திலும் எல்லா சந்தர்ப்ப சூழலிலும் அவரால் தேவனுக்கு உண்மையா இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியும். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ல இருந்து வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பாருங்க, யாருன்னா ஒருத்தர் சோர்வு இருக்கிறாரு, இல்ல யாருக்குன்னா ஒருத்தருக்கு பலன் இல்லை, அப்போ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிடணும், இப்படி இருக்கிறாங்க என்ன பண்ணிடணும், தேவனை சார்ந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. சோர்ந்து போறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். அப்புறமா யாருக்கு ஸ்ட்ரென்த் இல்லையோ, யாருக்கு மைட் இல்லையோ, அவருக்கு என்ன பண்றாரு, பலன் அவர் இன்க்ரீஸ் பண்றாராம், அவர் பலன் அடைகிற மாதிரி ஆகிறாருங்களா. அப்படின்னா இந்த மாதிரி சோர்வா இருக்கிறவரு தேவன் மேல சார்ந்துடணும். நம்ம சொல்லுவேல, நமக்கு எப்பாவது ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஏதாவது ஒரு மன சோர்வு, ஏதாவது நமக்குள்ள வருதா, யார் தோல் தான் தேவை நமக்கு, யார் தோளிலும் என்ன வருது இல்ல, ஆறுதல் வருது இல்ல, யார் தோல்ல சாஞ்சிடணும், தேவனுடைய தோல்ல சாஞ்சிட்டாக்கா அவர் தான் எல்லாத்துக்குமே பலன் கொடுக்கிறவரு. அப்படியே படிங்களே, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அப்படின்னா என்ன இல்ல, என்ன சொல்றாங்களா, ஒரு நல்ல ஒரு இளைஞன் அவனால என்ன பண்ண முடியாது, அவனே சஸ்டெயின் பண்ண முடியாது, அவனே சோர்வு வந்துருவான், வாலிபனும் விழுந்துருவாங்களாம். அப்படின்னா இதுல என்ன காமிக்குது, நமக்குள்ள உண்டான எந்த பலமும், நம்முடைய எந்த பலமும் எந்த ஞானமும் நம்மை நிறுத்த முடியாது. அப்படின்னா நம்மளை நிறுத்துறது எதுங்களா, தேவனுடைய பலம், தேவனை சார்ந்து இருக்கணும். அடுத்த வருஷம் படிச்சிருங்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அவ்வளவுதாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற எல்லா வீக்கு, எல்லா லீனியன்ட், எல்லா ஸ்ட்ரென்த் இல்லாத இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தருக்கு காத்திருந்தாக்கா என்ன ஆயிடுவாங்களா, அவங்க புது பலனை அடைவார்கள். அப்படின்னா எலிஷா அவருடைய வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னாக்கா, தன்னை சார்ந்து அவர் யோசிக்கவே இல்லை. அவர் யோசிச்சது எல்லாமே தேவனை சார்ந்த நினைக்காரு. அவர் யோசிச்சு இருக்கிறதுனால, அவர் தேவனவே சார்ந்து இருக்கிறதுனால தான் ஒரு மனிதன் அவ்வளோ காலகட்டம் தேவனுக்கு உண்மையா இருக்க முடிஞ்சது, உண்மையா இருந்தார். ஆச்சா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பாருங்க என்ன சொல்லிட்டாருங்களா, என்னுடைய பலவீனத்துல தான் என்ன ஆகும். அப்பனா எனக்குள்ள என்ன வந்துடணும் அப்படின்னாக்கா, இந்த தேவனுக்குள்ள உண்மை உள்ளவனா நான் வாழணும் அப்படின்னாக்கா, நான் யாரும் இல்லை, நான் ஒரு பலவான் அல்ல, என்னால முடியுமா, இந்த அழைப்பை என்னால முடிக்க முடியுமா அப்படின்னா என்ன சொல்லணும், இது என்னால இது முடியாது, நான் பலவான் அல்ல. அப்படின்னா யாருக்கெல்லாம் நான் பலவான் அல்ல அப்படின்ற எண்ணம் வருதோ அவங்க எங்க சாய்வாங்க, தேவன் மேல. அப்ப என்ன சொல்லிட்டாருங்களா, என்னுடைய பலவீனம் கிறிஸ்துடைய பலன். அப்படின்னா என்னுடைய பலவீனம் இருக்கிறதுனால தான் கிறிஸ்துடைய பலன் தேவைப்படுது. நான் பலசாலி ஆயிட்டேனாக்கா அப்ப எனக்கு என்ன இருக்கணும், நான் பலவீனமே இருக்கணும். ஏன், எனக்குள்ள யார் வேலை செய்யணும், கிறிஸ்துடைய வல்லமை தான் எனக்குள்ள வேலை செய்யணும். அப்ப எப்பயுமே ஒரு மனிதன் தேவனை சார்ந்து இருந்தா அப்படின்னாக்கா அவனால ஒரு காலகட்டம் தேவனுக்கு உண்மையா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னும். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அது எதுல, அது நான் விளக்கம் பண்றேன் உங்களுக்கு. ஜபத்திலையும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுலையும் நமக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கணும். இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஃபேத்ஃபுல் அண்ட் லாயல் ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கா, உண்மை உள்ளவர்கள் இல்லைன்னா உண்மையா இருக்கணும். அப்ப நான் ஜெபிக்கும் போது உண்மையா இருக்கணும், லாயலா இருக்கணும். அதே போல தேவனுடைய வசனத்தை படிக்கும் போதும் இல்லைன்னா தியானிக்கும் போதும் அதுல என்ன இருக்கணும், ஃபேத்ஃபுல்னஸ், உண்மை இருக்கணும். அந்த வார்த்தை எப்படி இதாவதுனாக்கா பாருங்க, ஃபேத்ஃபுல் அண்ட் லாயல், நாட் சேஞ்சிங் என்னங்களா யுவர் ஆட்டிடியூட் ஆர் எய்ம்ஸ். அப்படின்னா யார் ஒருத்தர் அவருடைய ஆட்டிடியூடும் சேஞ்ச் ஆகுறது இல்லை, அவருடைய குறிக்கோளும் சேஞ்ச் ஆகுறது இல்லை, அவரு எந்த காரியத்தை செய்ய போறாரோ அதுக்குள்ள அவர் ஃபேத்ஃபுல்லாகவும் லாயலா இருந்துட்டார் அப்படின்னாக்கா அதான் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அந்த வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம். அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் ஜெபத்துல லாயலா இருக்கணும், இல்லைன்னா ஜெபிக்கும் போது உண்மை உள்ளவரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வசனத்தை படிக்கும் போதும் வசனத்தை தியானிக்கும் போதும் உண்மை உள்ளவராய் அதுக்குள்ள இமர்ஸ் ஆயிடணும். இமர்ஸ்னா புரியுது இல்ல, அதுக்குள்ள என்ன ஆயிடணும், அந்த வசனத்தை படிக்கிறதுலயும் அந்த வசனத்தை தியானிக்கிறதுலயும் அவர் முழுகிடணும், உள்ள அந்த வசனத்துக்குள்ளே முழுகிடணும். அப்பதான் என்ன ஆகும், அதுதான் லாயல். புரியுதுல, லாயல் அப்படின்றது என்னங்களா, இப்ப நார்மலா இது எப்படி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கணவன் மனைவிக்கு யூஸ் பண்ணுவாங்க, கணவன் மனைவிக்கு. அப்படின்னா மனைவி கணவனுக்கு லாயலா இருக்கணும், அதே போல புருஷன் என்ன பண்ணும் மனைவிக்கு, அப்படின்னா உண்மை உள்ளவர்களா இருக்கணும், ஏமாத்தினா கூட ரெண்டு பேருக்குள்ளயும் வரக்கூடாது. இதே மாதிரி எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா, நாம் தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது லாயலா இருக்கணும், ஏமாத்த வரக்கூடாது. நாம் தேவனுடைய வசனங்களை படிக்கும் போது லாயலா இருக்கணும், ஏமாத்தினா கூட அங்க வரக்கூடாது. அப்ப நான் உண்மை உள்ளவராய் நாம் வசனம் படிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் நம்முடைய ஜபத்துல நாம் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், உண்மை உள்ளவர்களாய் ஒரு காலகட்டம் ஃபுல்லா நம்மளால வாழ முடியும். சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம். கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்க, அங்க இடைவிடாமல் அப்படின்னு வந்துச்சுங்களா. இதே வேற டிரான்ஸ்லேஷன் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு NHEB அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா அங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, கண்டினியூ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் பிரேயர். கண்டினியூ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் பிரேயர். அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட் என்ன படிச்சோம், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னா ஜெபிக்கும் போதே உண்மை உள்ளவர்களா ஜெபிக்கணும், உண்மை உள்ளவர்களா. என்ன அப்படின்னா ஜெபத்துல ஏமாத்த வரக்கூடாது. ஏன்னா யார்கிட்ட ஜெபிக்கிறோம், அவருக்கு தெரியாதா, அவர் என்ன ஏமாத்த முயற்சி பண்ண முடியும், மனுஷன் என்ன பண்ணலாம். இப்போ உங்களை நான் ஏமாத்திடலாம், என்ன நீங்க ஏமாத்திடலாம், தேவனை ஏமாத்த முடியுமா. அப்ப எப்படி இருக்கணும், தேவனை ஜெபிக்கும் போது உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நாம் யார் அப்படின்றது தேவன் ஓப்பனா சொல்லிடணும். தேவனே இதுதான் நான், எனக்குள்ள என்ன இருக்குது, இவ்வளவு குறைகள் எனக்குள்ள இருக்குது, இந்த குறைகள் என்ன பண்ணணும், நான் இந்த குறைகள்ல வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இந்த குறைகள்ல இருந்து வெளியே வர என்னால முடியல, ஆனா இந்த குறைகள்ல இருந்து வெளியே வரணும்னு எண்ணம் எனக்குள்ள இருக்குது, என்ன பண்ணு நீ அப்படின்னா பி லாயல், உண்மையா இருக்கும் தேவன் கிட்ட. ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, இன்னொரு வசனம் வாசிட்டு அதுக்கு செகண்ட் பாயிண்ட் போலாம். ரோமர் 12 அதிகாரம் 12 வசனம்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ இந்த இந்த ஒரு வார்த்தை கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, சேம் NHEBல நீங்க போனீங்கன்னாக்கா, கண்டினியூ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் பிரேயர். அப்ப என்னங்க திருப்பா, தொடர்ச்சியாக உண்மையாக ஜெபத்துல நீங்கள் தரித்திருங்கள். அதே தான் என்ன பண்றாரு. அப்பனா ஒரு மனுஷன் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம மேல நம்ம சாரக்கூடாது, நம்மளால எதாவது செய்ய முடியுமா நம்ம நினைக்க கூடாது. எது செய்தாலும் தேவனை சார்ந்திருந்தா நம்மளால செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சோம். அப்ப எலிஷா யாரா இருந்திருக்கிறாரு, அவருடைய எல்லா காலகட்டத்துல, எல்லா வாழ்க்கையில, எல்லா சிச்சுவேஷன்ல அவர் தேவனை தான் சார்ந்து இருக்கிறாரு. செகண்ட், எந்த காரியம் அவர் செய்ய போனாலும், எந்த காரியம் அவர் யோசிச்சாலும், எந்த காரியத்துல அவர் கை வைக்க போனாலும் எப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு, தேவன்ட்ட ஜெபிச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன்ட்ட ஜெபிச்சு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ள நம்முடைய மாம்சமான விழுந்து போன எண்ணங்கள் அதுக்குள்ள வருமா? இப்ப எதிராக இருக்கட்டும், நீங்க உலகத்துல போய் கை வைங்க, தேவனுக்குள்ள இருக்கிற ஜனத்து கூட பேசும்போது நீங்க எங்க போனாலும் நீங்க அந்த ஒரு ப்ராசஸ ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த பிரேயரோட ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஆக்ட் ஒரு மாம்சமா முடியுமா? ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபத்துல அப்ப என்ன பண்ணோம், ஜெபத்துல தேவனே இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய போறேன், என்ன ஆகட்டும் இந்த காரியம், எனக்கு ஒரு சித்தம் இருக்குது தேவனே, ஆனா உன் சித்த பிரகாரம் என்ன ஆகட்டும். அப்ப சொல்லிட்டோம்ல, அப்ப என்ன அந்த கையை நம்ம வச்ச அந்த வேலையில அது எல்லாமே என்ன மாதிரி இருக்கும், நம்முடைய மாம்ச எண்ணத்தின் போல அதை நடத்தாமல் தேவனுடைய எண்ணத்துல என்ன அது நடத்தப்படும் தானே. அப்படி நடத்தப்பட்டிருந்தா, நம்ம எல்லாமே ஜெபத்துல வச்சு எல்லாமே தேவனுடைய எண்ணத்துல நடத்தப்பட்டிருந்தாக்கா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைத்தனம், அந்த ஃபேத்ஃபுல்னஸ். இப்ப எலிஷா எவ்வளவு காலம் இருந்தாருல்ல, இப்ப நம்ம அப்படி பண்ணிருந்தோம்னாக்கா நம்ம உண்மையா இருந்திருக்க மாட்டோம், தேவனுக்கு ஃபேத்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டோம். நீங்க யோசிச்சு சொல்லுவா, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லலாம். நம்ம ஐஷா நம்ம தேவனுக்கு உண்மையா தான் இருக்கிறோமா? ஆர் வி ஃபேத்ஃபுல்? நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவராக தான் வாழ்ந்து இருக்கிறோமா? மனசாட்சி தொட்டா எல்லாருக்கும் தெரியும் நம்ம யாரும் என்ன பண்ணல. நாம் உண்மையாக தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா நாம் வாழல, உண்மை நம்ம வாழவே இல்லை. அப்படின்னா என்ன இல்லை நம்ம கிட்ட, நாம் தேவனை சாரல, எல்லாத்துக்குமே என்ன பண்ணல தேவன்கிட்ட. நம்ம எது நடந்தாலும், நல்லது நடக்கட்டும் கெட்டது நடக்கட்டும், எது நடந்தாலும் எங்க போல நம்ம தேவன்கிட்ட நம்ம போல. அப்ப என்ன ஆகல, நம்ம தேவனுக்கு உண்மையா நம்மளால இருக்க ஏன் முடியலனாக்கா இதெல்லாம் காரணம். செகண்ட் பாயிண்ட் படிக்கும் போது, தேவனுடைய வசனங்களை நாம் படிக்கும் போதும், தேவனுடைய வசனங்களை நாம் கேட்கும் போதும் அந்த வசனத்துக்குள்ளே இமர்ஸ் ஆயிடணும், அந்த வசனத்துக்குள்ளே போயிடணும். அப்பதான் என்னது இது, அதுக்குள்ள நம்ம முழுகிடணும். அப்ப முழுகும் போது we are loyal. நம்ம யாரா இருக்கிறோம், உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். எதுல, வசனம் படிக்கிறதுல உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம், வசனம் கேட்கறது என்ன பண்றோம். இப்ப இங்க கேட்டுக்கின்னு அப்ப என்ன பண்றது, மைண்ட்ல ஏதோ ஒண்ணு நிறைய பேர் தான் பண்ணுவாங்க. இங்க இப்ப காது மட்டும் இங்க இருக்கும், ஆள் இங்க இருப்பாங்க, ஆனா என்ன எனக்கு மைண்ட்ல ஏதோ ஒண்ணு யோசனை இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, அது என்ன காமிக்குது, இட் இஸ் நாட் லாயல், யூ ஆர் நாட் லாயல். இது யாருக்கு தெரியல பாருங்களேன். ஒரு பிரசங்க படம் தெரியாம இருக்கலாம், அக்கப்பக்கம் இருக்கவும் தெரியாம இருக்கலாம், ஆனா இதெல்லாம் யார் பாக்குறது, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவு புரிஞ்சா போதும். அப்ப நான் தேவனுடைய வசனங்களை ஏன் கேட்கிறேன் அப்படின்னாக்கா, நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருக்கணும், தேவனுக்கு நான் லாயலா இருக்கணும். அப்ப தேவனுக்கு உண்மை உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வசனங்கள் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணும்போது அது நான் கவனமா கேட்கணும். அது லாயல்ட்டி, தேவனுக்கு காமிக்கிற லாயல்ட்டி. அப்ப என்ன பண்ண, காது கொடுத்து கேட்கணும். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். பாருங்க, ஐ வில் மெடிடேட் இன் தை precepts. அப்ப நான் தேவனே உம்முடைய வார்த்தைகளை என்ன பண்றது தெரியுமா, நான் படிக்கிறது இல்லை. படிக்கிறது யாரும் வேணாலும் படிக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்ன பண்ணணும், வசனங்களை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். வசனங்களை மெடிடேட் பண்ணாக்க சொல்றாரு, ஐ வில் மெடிடேட் இன் தை precepts. உம்முடைய வசனங்களை நான் தியானிக்கிறேன் தேவனே. அப்படி நான் தியானிக்கும் போது உன்னுடைய வழிகள் மேல எனக்கு மதிப்பு வருது. தேவனை பத்தி நீங்க படிச்சு பாருங்களேன்.
தேவன் வைத்திருக்கிற மார்க்கத்துல என்ன வரும்? தேவன் காமிக்கிற வழி எப்படி இருக்கும்? நீங்க தேவனை கரெக்டா படிச்சீங்க அப்படின்னாக்கா மரியாதை ரெஸ்பெக்ட் வரும் தேவன் மேல. அதான் சொல்றாரு, நான் உன்னுடைய வசனங்களை மெடிடேட் பண்ணும்போது படிச்சவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் படிக்கிறது கூட இல்ல விடுங்க. சமர்ப்பண படி வந்துட்டோம், எவ்வளவு பேர் பைபிள் படிக்கிறோம்? அப்ப என்ன பாருங்க, நாட் லாயல். வசனம் படிக்கிறதே உண்மை இல்லை, எப்படி வளருவோம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு பைபிள் படிக்கிறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள் படிக்கணும் இல்லை, எடுத்துட்டு அட்லீஸ்ட் பைபிள் படிக்கணும் இல்லை. அது பைபிள் அட்லீஸ்ட் ஒரு 2 வசனம் காலையில் படிக்கணும் இல்லை, அப்புறம் எப்பனா ஃப்ரீயா இருந்தா படிக்கணும். இல்லைன்னா ஈவினிங் என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று தேவனுக்காக என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை படிக்கும் போது அதுக்குண்டான லாயல்ட்டி நம்ம காமிக்கணும். நிறைய பேர் வசனமே படிக்கிறது எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, உட்காந்து இன்னைக்கு எல்லாம் இப்படி அது இப்படி பண்ணுங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, அதுல ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்சர் போட்டு இப்படி பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரிப்சரே சொல்லிருக்குவாங்க. அப்படி பண்ண என்ன அட்லீஸ்ட் இந்த 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 நம்ம எதுக்காக வந்திருக்கிறோமோ அந்த மீட்புக்கு அது பிரோஜனமாகும். அதெல்லாமே நீங்க எது பார்த்தாலும் என்ன ஆகுறது இல்லை, அது பிரோஜனம் ஆகுறது இல்லை. அது அந்த டைமுக்கு மட்டும் என்ன சொல்லலாம், பொழுதுபோக்கு, டைம் பாஸ். அப்போ டைம் பாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் என்ன அவ்வளோ டைமுக்கு வேல்யூ இல்லாமல் ஆயிடுச்சு, டைம் பாஸ் ஆயிடுச்சு. சும்மா இப்படி பண்ணினே இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு வசனம் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டேன்னா அட்லீஸ்ட் அப்படின்னா தேவனுடைய வசனங்களை நாம் தியானிச்சால் தேவனுடைய வழிகளில் நமக்கு ரெஸ்பெக்ட் வரும். அதுல நீங்க பாருங்க 97ஆம் வசனம், அதுலயே உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். பாருங்க என்ன சொல்றேன்னா, பாருங்க, ஓ ஹவு லவ் ஐ தை லா. அப்படின்னா நான் உன்னுடைய நியாயங்களை எப்படி அன்பு செய்யற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இட் இஸ் மை மெடிடேஷன் ஆல் த டே. நான் நாள் முழுதும் என்ன பண்றேன், வசனத்தை நான் தியானிச்சுனே இருக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதின பக்தர்கள். அப்ப என்னங்களா, வசனத்தை நாள்தோறும் தியானிச்சுனே இருக்கிறாருங்களா. இவரு இந்த பக்தன் ஒரு பூமிக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த பக்தனுக்கு ஒரு பூமிக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா நமக்கு என்ன அழைப்பு தெரியல. நமக்கு அழைப்பு என்னங்களா, இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு பரம அழைப்பு, பரலோகத்துக்காக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கும் போது நம்மளுடைய தியானம் கூட எப்படி இருக்கணும், நாள்தோறும் நாம் வசனங்களை தியானிக்கிறவர்களா இருந்துட்டாக்கா எந்த விதமான ஈவில் தாட்டு, எந்த விதமான குறுக்கேடு திங்கிங்கு, டாக்டிக்கலான திங்கிங்கு, இதெல்லாம் என்ன வருது இல்ல, நேர்மை வந்துடும். நம்ம எண்ணங்கள் நேர்மையா இருந்தா நம்முடைய எல்லாம் என்ன ஆயிடுங்களா, எல்லாம் நேர்மை ஆயிடும். இங்க குறுக்கடேஷன், இங்க தீவிர தப்பாஷன் என்ன ஆயிடுது, எல்லாமே தப்பு. பாருங்க, அதே பக்தன் எழுதும்போது பாருங்க 148 படிங்க. அதுலயே 148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பாருங்க என்ன சொல்றேன்னா, மை ஐஸ் ஆன்டிசிபேட் த வாட்சஸ் ஆஃப் நைட். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பக்தர் என்ன சொல்றாருங்களா, மை ஐஸ் ஆன்டிசிபேட்ஸ் த வாட்ச் ஆஃப் த நைட். அப்படி என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டேன். என்ன சொல்றாரு, விடியறதுக்கு முன்னே, அந்த குறித்த ஜாமத்துக்கு முன்னே நான் விழித்து. அப்படி சொல்றாரா? அப்படித்தான் இருக்கு. அப்படி சொல்றாரா? அப்படி சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனே ராத்திரி எப்போ வரும் என்ன பண்றேன், அதை சொல்றாரு. மை ஐஸ் ஆன்டிசிபேட். அப்படின்னா என் கண் எதிர்பார்க்குது that the watches of night. இந்த ராஜாமம் எப்போ வரும் என்ன பண்ணுது, என் கண் எதிர்பார்க்குது. ஏன்? அவருடைய வசனத்தை தியானிக்க சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, that I may meditate on your word. ஏன்னா பாருங்க, டேல நம்ம என்ன ஆயிடுறோம், ரொம்ப பிஸி ஆயிடுறோம் இல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் ரொம்ப பிஸி ஆயிடுறோம். ஏன்னா அது இல்லை நம்ம செத்துடுவோம் பாருங்க, புரியுதுல, உலக காரியங்கள் நம்ம செத்து போயிடுவோம். அதனால ரொம்ப பிஸி ஆயிடுறோம் வாழணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன எதிர்பார்க்கணும், ஒரு தேவன்கிட்ட உடம்படிக்கை பண்ணியிருக்கிற ஒரு பக்தர்கள் என்ன எதிர்பார்க்கணும், நைட்ல எப்படா ராத்திரி வரும்னு எதிர்பார்க்கணுமா? எதுக்கு? தேவனே ராத்திரி வந்தா என்ன ஆகும், நான் உன் வசனத்தை என்ன பண்ணுவேன். இது பாருங்க, பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாமே ராத்திரி என்ன பண்ணல, யாருமே அவ்வளோ நிம்மதியா தூங்கல. இப்படி தூங்கி இருப்பாங்க, திடீர்னு ஏஞ்சிருவாங்க. ஏஞ்சி என்ன பண்ணுவாங்க, ஏதோ நீ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு படிப்பாங்க. மறுபடியும் ஏதோ ஒன்று படிச்சேனே அப்படின்னு படிப்பாங்க. இல்லை டக்குனு என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சி
ஏன்னா நைட்ல நம்ம யோசிக்கிறது என்ன மறந்துடுவோம் நிறைய டைம். அப்ப என்ன பண்ணுவோம் ஏஞ்சி, ஏன்னா இது வசனத்துடைய தியானம். ராத்திரி எல்லாம் தியானம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. அதுக்கு தான் பாருங்க உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுவார். யார் அப்துல் கலாம் ஒன்று சொல்லிட்டு போவார். என்ன சொன்னா தெரியுங்களா? அவர் ஒன்று சொல்லுவார். அவரே உலகத்துல இருக்கிற மனுஷனே சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு தத்துவம் சொல்லிட்டு போறாரு. என்ன சொன்னா தெரியுமா? நீங்க வந்து கனவு காணுங்கள். நீங்க கனவு காணுங்கள். ஆனா கனவு எப்படி இருக்கணுங்களா? பாருங்க, தூங்கும் போது வருது. நீங்க தூங்கும் போது வருது கனவல்ல. உங்களை தூங்க விடாம வருது பாருங்க. அப்பனா ஒரு எந்த கனவு உங்களை தூங்க விடுறது இல்லையோ அதுதான் என்னங்க ஆக்சுவலி, அதுதான் கனவு. அப்ப நமக்கு ஒரு கனவு இருக்குது இல்ல? என்ன கனவு? என்ன ஆகணும்? பரலோகம் போனோம். இந்த 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 அழைப்பை முடிக்கணும். எனக்காக வாழ்ந்து மரித்தோருக்கு நான் வாழணும் வாபஸ். இந்த எண்ணம் நமக்கு வந்துச்சு இல்ல? அப்ப இதான் நம்முடைய கனவு. இயேசுக்காக வாழ்ந்து நாம் சாகணும்ன்றது நம்ம கனவு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கனவு என்ன பண்ணக்கூடாது? நம்மள இந்த கனவு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தூங்கவே விடக்கூடாது. அப்ப ஏன் அப்பனா தூங்க விடாம என்ன பண்ண? அப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, 7 மணிக்கே போயிடுறாங்க பெட்டுக்கு. சரி, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு தான் சேஃப்டி எல்லாம் பார்த்து இந்த உடம்பை நீங்க காப்பாத்தல நினைச்சீங்க அப்படின்னா கூட, தேவனுடைய வசனம் தியானிக்காம இருக்கிற ஒரு இரவு, அந்த அந்த இரவு கொடுக்குற லாபம் உங்களுக்கு என்ன பண்றது? எதுவுமே எந்த லாபம் கொடுக்க போறது இல்ல. நீங்க எவ்வளவு நாள் ஹெல்த் பாத்துக்கோங்க, எவ்வளவு நாள் பாப்பீங்க. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பக்தன் எலிஷா, அவர் என்ன இப்போ எவ்வளவு பெரிய பக்தன் அவர் நினைச்சு பாருங்க. அவர் வாழ்நாள் ஃபுல்லா எங்குமே என்ன பண்ணல, ஒரு நெகட்டிவான காரியம் கூட செய்யல. இந்த பக்தனே இப்ப என்ன ஆயிட்டாரு? மரண வியாதியில வந்துட்டாரு. நீங்க இந்த உடம்பை எவ்வளவு பாதுகாக்க முடியும்? எவ்வளவு பாதுகாப்பீங்க? கரெக்ட் டைம் சாப்பிடுறீங்க, கரெக்ட் எக்ஸசைஸ் பண்றீங்க, கரெக்டா தூங்குறீங்க, எல்லாம் பண்றோம். என்ன எவ்வளவு நாள் அது புரியுது இல்ல? அப்படின்னா எவ்வளவு நாம் பண்ணா கூட அது நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். ஆனா அதுக்கு பதிலா தேவனை தியானிச்சா எப்படி இருந்தாலும் சாவதானே போறோம். தேவனை தியானிச்சு சாவலாமே. அதுக்கு அட்லீஸ்ட் அதுக்குண்டான மீட்பு இருக்குது இல்ல? அதுக்குண்டான ஒரு பலன் இருக்குது இல்ல? இதெல்லாம் நம்ம பாதுகாத்த அப்படி என்ன பலன் என்ன இருக்குது? நல்லா தூங்கி எழுந்தோம், பலன் என்ன? அதுல ஒண்ணும் இல்ல. அந்த நேரத்தில் தேவனுக்காக வாழ்ந்து தூங்காமலே பிபி வந்து செத்துட்டா என்ன ஆகுதுங்களா? நன்மை தானே, அதுதானே நன்மை. அப்ப இந்த பக்தன் சொல்றாரு, தேவனே என் கண்கள் எதிர்பார்க்குது, எப்படா ராத்திரி வரும். ஏன் அப்ப என்ன பண்றாங்க வசனங்கள் தானே நானே தியானிக்கிறேன். அப்ப நான் எலிஷாவுடைய வாழ்க்கையில அவர் எப்பயுமே தேவனை சார்ந்திருந்தாரு. அவருக்கு எப்பயுமே என்ன பண்ண? செகண்ட் பாயிண்ட், தேவன்கிட்ட ஜெபத்திலும் தேவனுடைய ஆலோசனைகளை, தேவனுடைய வசனங்களை அவர் கேட்டு அதில் நிலை நின்னாரு. அதுல அவ்வளவு லாயலா இருந்தாரு. தேர்டு என்ன அப்படின்னாக்கா, நம் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தேவனுடைய அதிகாரத்தின் கீழே தான் நடக்குது. நம்ம வாழ்க்கை எது நடந்தாலும் யார் கண்ட்ரோல்? எதுல நடக்கட்டும், கண்ட்ரோல் யாரு? தேவன். அதை மறக்க கூடாது. அதுக்கு தான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அதை படிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் என்னதான்? சகலமும் நன்மைக்கு ஏதமாத்தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன நினைச்சுக்கணும்? நன்மைக்கு ஏத்த மாதிரி, நன்மைக்கு தான் அது. நீங்க எதுல நடக்கட்டுங்க, அது என்ன இருக்குது? ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நமக்கு தெரியல, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. அப்ப நான் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய நோக்கத்துக்குள்ள நடக்கிற ஒருத்தவங்களுக்கு எது நடந்தாலும் இந்த உலகத்துல அது அவனுடைய புது சிருஷ்டிக்கு நன்மைதான். பழைய சிருஷ்டிக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா புதுசுக்கு அது எப்பயுமே நன்மை தான். அப்ப நான் எலிஷாவுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் எப்படித்தான் எடுத்துக்கினார் அவரு? நன்மைக்கே. அப்ப என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இப்ப வியாதி வந்துச்சு, என்ன எடுத்திருப்பாரு? என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ வியாதி வந்துச்சு, நான் துக்கப்பட்டிருப்பாரா? ஐயோ வியாதி வந்துச்சு, இவ்வளோ பேரை குணமாக்குறேன்னு என்ன நான் குணமாக்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாரா? இல்லைங்க, எது நடந்தாலும் நன்மைக்கே. அப்ப நான் இந்த 3 காரியங்களை ஒரு புது சிருஷ்டி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாக்கா, எலிஷா எப்படி ஒரு வாழ்நாள் ஃபுல்லா தேவனுக்கு உண்மையா இருந்தாரோ அது போல நம்ம கூட என்ன பண்ணலாம்? நம்ம கூட அது மாதிரி உண்மையா நம்மளால இருக்க முடியும். ஆயிடுச்சுங்களா? இப்ப இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் மறுபடியும் படிங்க. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, எலிசா வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கொண்டு இருக்கிறாரு. இப்போ இந்த வியாதியை கொண்டு இருக்கிறவர் நான் சொல்லியிருக்கிறேன்.
இந்த வியாதி காலகட்டத்தில் கூட ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு. அப்பனா எங்க ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், எலியால ஸ்டார்ட் பண்றாரு. எலியால ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ காலகட்டம் ஒருத்தர் தாங்கி இருக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவருக்கு கொடுத்த இந்த அழைப்பை என்ன சொல்றது, எண்டூரன்ஸ் என்ன சொல்றது, அர்த்தம் சொல்றேன் பாருங்க. அர்த்தம் நான் சொல்றேன். தி எபிலிட்டி டு கண்டினியூ டூயிங் சம்திங் பெயின்ஃபுல் ஆர் டிஃபிகல்ட். அப்படின்னா எண்டூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஏதோ ஒரு திறமை. அந்த திறமை என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம், அதை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். அந்த தொடர்ச்சியாக செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல், அது நமக்கு ரொம்ப வலி கொடுக்குது, அது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வலி கொடுக்குற ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக நம்ம செய்துனே வரோம். அப்போ என்ன சொல்லுதுன்னா ஃபார் அ லாங் பீரியட் வித்தவுட் கம்ப்ளைனிங். எண்டூரன்ஸ் என்னங்களா, ரொம்ப கஷ்டமான நோவு உண்டாகிற ஒரு காரியத்தை ரொம்ப காலகட்டம் நம்ம செய்துனே வரோம். இந்த காரியத்தை நம்ம என்ன பண்றது இல்லை, கம்ப்ளைண்ட்டே சொல்லாம அதை சகிச்சுன்னு வர்றது தான் எண்டூரன்ஸ். அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, அப்ப இவ்வளோ காலகட்டம் எவ்வளோ நோவு வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான காலகட்டம் வந்தாலும் சரி, தொடர்ச்சி என்ன பண்ணியிருக்காரு இவரு, இதை சகிச்சுன்னு வந்திருக்கிறாரு. பண்ண முடியாத காரியத்தை சகிச்சுன்னு வந்திருக்கிறாரு. அப்ப சகிச்சுன்னு வரும்போது எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாருனாக்கா எங்கேயுமே என்ன பண்ணல. அப்படின்னா he endured till the end. இல்லைன்னா என்ன சொல்லலாம், he ran the race and endured till the end. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 10:22. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மள இயேசுடைய நாமத்துக்காக நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நண்பர்களை காட்டிலும் எதிரிகள் ஜாஸ்தி உங்களுக்கு. அப்ப என்ன சொல்றாங்களா, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். that endureth till the end will be saved. அப்பனா முடிவு பரியந்தம் யார் இதை தாங்குறாங்க வருங்க. அப்பனா ரொம்ப வலியான ஒரு காரியம். இயேசுடைய நாமத்துக்காக எல்லாரும் நம்மள பகைக்கிறாங்க, கஷ்டமான காரியம், வலி உண்டாக்குற ஒரு காரியம். ஆனா என்ன பண்றோம், இதுல நம்ம தொடர்ச்சியா செய்யறோம், தொடர்ச்சியா நிக்கிறோம். எதை கம்ப்ளைண்ட் பண்றோமா, நம்ம சும்மாவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம். இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னு கூட என்ன பண்ணுவான், ஒண்ணுமே அங்க நடந்திருக்காது, அதுக்கு என்னங்களா ஒரு கம்ப்ளைண்ட். ஏதோ ஒரு சின்ன விஷயம் விட்டால என்னடாது, அது விட்டால மறந்துடுவாங்க எல்லாத்தையும், அது என்ன பண்ற ஒரு கம்ப்ளைண்ட். என்னங்களா அப்படின்னா என்ன பண்ணல, எதுவுமே சகிச்சு நோவு பட்டு எதுவுமே தாங்கிறது இல்லை, எல்லாமே என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் தான். ஆனா உண்மை என்னங்களா, எல்லாமே சகிச்சு எல்லாமே தாங்கி நீண்ட காலம் தாங்கணும். இன்னைக்கு யாரும் சகோதரன் காயப்படுத்திட்டாரு, இன்னைக்கு நான் தாங்கிக்கிறேன், நாளைக்கு காயப்படுத்த சும்மா இருக்க மாட்டேன், அப்படி இல்லை. என்ன பண்ண, தொடர்ச்சியா அது தொடர்ச்சியா தாங்கணும், கடைசி மட்டும் தாங்கணும். அதான் எண்டூரன்ஸ். அவங்க சொல்லிட்டாரு, கடைசி மட்டும் நிலை நிற்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப நான் எலிஷா அவருடைய வாழ்க்கையில தேவன் எந்த நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கடைசி மட்டும் என்ன பண்ணிருக்காரு, அவர் தாங்கினதுனால அவர் யார் ஆயிட்டார் அப்படின்னாக்கா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு, ஒரு பெரிய மாடலு. என்ன அப்படின்னா சமர்ப்பணம் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு எலிஷா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அங்க இருக்கிறாரு. ஆயிடுச்சுங்களா? இப்ப அடுத்த பாயிண்ட் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தாட் நான் சொல்லிட்டு கண்டினியூ பண்ற பாருங்க. அந்த தாட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஜன் அப்படின்ற ஒரு ஸ்காலர். அந்த ஸ்காலர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பாருங்க, seek to live that even the ungodly men miss when we gone or when we go. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு அவபக்தி உள்ள ஜனங்கள் கூட நீ இல்லாத இருக்கிறத அவங்கள மிஸ் பண்ணணும். புரியுதா? இப்ப பாருங்க, இந்த ராஜா யாரு, இந்த யோவாஷ் ராஜா இருக்கார்ல, இவர் யாரு, இவரு நல்ல ராஜாவா இவரு. அப்புறம் இவருக்கு என்ன ஆகுது, இப்போ எலிஷா போறது, எலிஷா சாகிறது, இவருக்கு என்ன ஆகுது, அப்பதான் அந்த ஸ்பர்ஜன் ஒரு வேர்டு எழுதுவார், சொல்வாரு, நீ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கா ஒரு அவபக்தி உள்ள மனுஷன், எல்லா விதமான பாவம் செய்யற மனுஷன் கூட நான் செத்துட்டாக்கா அவர் என்ன பண்ணணும், என்னை பத்தி என்னுடைய பிரசன்ஸ் அவர் மிஸ் பண்ணணும்.
அப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இவன் போனா போதும்னு என்ன பண்றாங்க? எப்படா இவன், புரியுதா? காட்லியே என்ன பண்ணுவாங்க? அன்காட்லி விட்டுருங்க, காட்லி என்ன யோசிப்பாங்க? எப்படா இவன் போவான். ஆனா அப்படி இல்ல, அன்காட்லி கூட யோசிக்கணும். ஐயோ இவரு போயிட்டாரு, இவருடைய பிரசன்ஸ் இல்லையே, இவர் இப்ப இல்லாம ஆயிட்டாருன்றது யாருக்கு ஃபீல் ஆகணும்? அன்காட்லி கூட அப்படி ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்ந்துட்டு போகணும். ஆயிடுச்சுங்களா? இப்ப திரும்ப அந்த பாயிண்ட் வாங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய், சரி, இப்போ எலிஷா பத்தி படிச்சிட்டோம். இப்போ இஸ்ரேல் ராஜாவா இருக்கிற யோவாஷ் அவனிடத்துக்கு போயிருக்காரு. யார்கிட்ட? எலிஷாட்ட போயிருக்காரு. இப்போ இந்த யோவாஷ் யாருன்னு படிக்கணும். இந்த யோவாஷ் யாருன்னு படிக்கணும். அந்த யோவாஷ் யாருன்னு படிக்கும்போது இது கூடவே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சாப்டர் கொஞ்சம் ட்விஸ்ட், இந்த சாப்டர்ல கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ரொம்ப ட்விஸ்ட் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ட்விஸ்ட் தான். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாப்டர் எப்படி எழுதப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இதே படிச்சல பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 12 படிச்சிடுங்களே. 12. யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் இங்க என்னாச்சுங்களா? இங்க யாரு? யோவாஸ். அவர் ராஜா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 14 எலிஷாட்ட பேசுறாரு. 14 எலிஷாட்ட பேசுறாரு. 13 என்ன? 13 ஒரு அடி செத்துட்டாரு. 13 ஒரு அடி செத்துட்டாரு. அப்புறம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாப்டர் இல்ல எழுதுறது இவருடைய வாழ்க்கையில இவர் சாகிறதுக்கு முன்னாடி, யாரு? யோவாஷ் சாகிறதுக்கு முன்னாடி யோவாஷுக்கும் எலிஷாக்கும் நடந்திருக்க ஒரு கான்டாக்ட். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, யோவாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மை ஃபாதர் தி ஆர்சஸ் அண்ட் சாரியட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். என் தகப்பனே இஸ்ரேலுடைய குதிரைகளும் ரதமா இருக்கிறவரே அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்படின்னா இந்த யோவாஷ்க்கு என்ன புரிஞ்சிருக்குது? எலிஷா யாருன்னு புரிஞ்சிருக்குது? என் தகப்பன். அப்புறமா என்ன புரிஞ்சிருக்குது? இஸ்ரேலுடைய குதிரைகளும் இஸ்ரேலுடைய ரதங்களும். அப்படின்னா இவருக்கு இது புரிஞ்சிருக்குதுன்னா என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்குமே ஒரு கான்டாக்ட், 2 பேருக்கும் ஒரு கான்டாக்ட் வந்திருக்குது. அந்த கான்டாக்ட்ல என்ன பண்ணிருக்காரு? எலிஷா யோவாஷை கைடு பண்ணிருக்கிறாரு. ஒரு ப்ராஃபஸி மூலமா கைடு பண்ணிருக்கிறாரு. அந்த ப்ராஃபஸி மூலமா கைடு பண்ணி அந்த ப்ராஃபஸி என்ன பண்ணிட்டாரு? யோவாஷ். அதெல்லாம் அப்படி படிப்போம். யோவாஷ் என்ன பண்ணாரு? அந்த ப்ராஃபஸியை எலிஷா சொன்ன மாதிரியே யோவாஷ் அந்த ப்ராஃபஸியை நிறைவேற்றுறாரு. அது யோவாஷுல நிறைவேறுது. அந்த ப்ராஃபஸி நிறைவேறுது. அப்ப அந்த ப்ராஃபஸி நிறைவேறினதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாரு? இவருக்கு வியாதி ஆயிடுது. இவர் என்ன பண்றாரு? அப்புறமா போய் இவரை மீட் பண்றாரு. அப்புறமா யோவாஷ் என்ன பண்றாங்க? செத்துறாரு. ஆயிடுச்சுங்களா? அப்படின்னா 12, 13 அப்படின்றது அது அப்புறம் நடந்த விஷயம். இது 14ஆம் வசனம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான் 12, 13. அப்படின்னா 14 முன்னாடியே நடந்துச்சு. முன்னாடினாக்கா எலிஷாக்கும் இந்த யோவாஷ்க்கும் ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் வரும்போது யோவாஷ் போயிட்டு எலிஷா கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின் பிரகாரம் அவர் நடந்ததை என்ன பண்றாரு? இங்க 14 அவரு எழுதுறாரு. ஆனா மேல இருக்கிறது அப்புறம் நடந்தது, 14 முன்னாடி நடந்தது. புரிஞ்சிச்சுல? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ இந்த ஒரு 13 சாப்டர் எழுதுற இந்த காலகட்டம் என்ன மாதிரி ஒரு காலகட்டம், அதை வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4-5. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். பாருங்க, இது அந்த யோவாஷுடைய அப்பா காலகட்டம். அந்த அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அவர் தேவனை போய் பாக்குறாங்க. தேவனை அவர் நாடுறாரு. தேவனை அவர் நாடும் போது தேவன் அவரை கேட்டு அவருக்கு இருந்த எல்லா ஒரு தாக்குதல் இல்லைன்னா எல்லா ஒரு கஷ்டத்தில் தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு கொஞ்சம் அவருக்கு விடிவு கொடுக்குறாரு, கொஞ்சம் அவருக்கு ரிலீஃப் கொடுக்குறாரு. ஏன்னா சிரியாக்காரங்க ரொம்ப கஷ்டம் பண்ணிக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்துருக்காங்க. யாரு? அந்த யோவாஷுடைய அப்பா காலகட்டத்தில். ஆக்சுவலா அடுத்த வசனம்
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் ம், அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து ம், நீங்களானார்கள். ம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். பாருங்க, இது புரியணும், இது புரியணும் நமக்கு. என்னங்களா, தேவன் ஒரு ரட்சகரை அவர்களுக்கு கொடுத்ததுனால அவர்கள் அந்த ரட்சகர்னால சிரியா கையில என்ன ஆயிட்டாங்க? இசைச்சனுங்க விடுவிக்கப்பட்டாங்க. அவங்க டென்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? போயிட்டாங்க, வாசம் பண்ணி இருந்துக்கிறாங்க. இப்ப இது யாருன்னு என்ன பண்ண அப்புறம் நம்ம படிக்கணும். ஆக்சுவலா அடுத்த வசனம் வாங்க. ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபியாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். பாருங்க, அப்ப என்ன பண்ணலைங்க, தேவன் அவங்களுக்கு கொஞ்ச காலம் விடுதலை கொடுத்தோம். அந்த விடுதலையில அந்த பாவத்தை உணராம மறுபடியும் பாவத்துல இருந்து வெளியே வராம மறுபடியும் என்ன பண்றாங்க? அதே போல அவங்க பாவத்தை செய்யறாங்க. அடுத்த வசனம். சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் நிலையா இருந்தது. அதுல விட்டுட்டு 8ஆம் வசனம். யோவாகாசின் 9 படிங்க. யோவாகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் யோவாசுடைய அப்பா செத்துட்டாரு. அடுத்தது, யூதாவின் ராஜாவாகிய யோசுவாவுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்க, இந்த ஒரு ஜோவாஷ் இங்கிலீஷ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அங்க அப்பாவுக்கு பதிலாக அவரு ராஜ்யபாரம் பண்ணிட்டு அடுத்தது அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா 11ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபியாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகள் எல்லாம் பாருங்க. இவரு யாரு போய் எலிஷாட்ட ஜெபிச்சாரு பாருங்க, யார் எலிஷாட்ட போனார் பாருங்க, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா அதை நம்ம படிச்சோம். இவர் நல்ல ராஜாவான நல்ல ராஜால இல்ல, இவர் கூட யார் தான் ஒரு தப்பான ராஜா, ஒரு தவறான ராஜா தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, எலிஷா மேல மரியாதை இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது, எலிஷாவை கேட்கணும்னு எண்ணம் இருக்குது, எலிஷாவை கேட்டு கூட இருக்கிறார். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இவர் ஏதாவது விக்கிரம் பண்ணாரா? விக்கிர தோப்பு ஏதாவது கட்டி விக்கிர ஆராதனை பண்ணாரா இந்த யோவாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா? இவர் என்ன பண்ணல அந்த மாதிரி எதுவுமே. அப்ப நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, மற்ற ராஜாக்கள் பண்ண மாதிரி விக்கிர ஆராதனை இவர் பண்ணாருன்னு நமக்கு ரெக்கார்ட் இல்ல. சரி, அந்த விக்கிர ஆராதனை பண்ணாம இருக்கிறதுனால இவர் ரொம்ப நல்ல ராஜான்னு சொல்ல முடியுமா? பாருங்க, விக்கிர ஆராதனை பண்ணல. ஆனா அங்க இந்த வசனம் என்ன சொல்லிச்சுனாக்கா, யோராம் என்ன தப்பு பண்ணாரோ அந்த தப்புல இவர் நடந்தாரு. அப்ப யோராம் தப்பு என்ன? விக்கிர ஆராதனை தான். விக்கிரத்தை அவர் அமைச்சாரு, அந்த விக்கிரத்தை இவர் ஆராதிச்சாரு. யாரு? யோராம். அப்ப அந்த தப்பு இவர் கூட பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவர் எங்கன்னா போய் தனியா பலிப்படுத்த கட்டி அப்படியே பலி செஞ்சிருக்காருனாக்கா, அப்படி எதுவுமே இவர் என்ன பண்ணல, தனியா இவர் எதுவுமே செய்யல. செஞ்சிருக்கிறது என்ன பண்ணிருக்காரு? இவரு வணங்கி இருக்காரு. அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, விக்கிர கம்ப்ளீட்லி ஐடில் வர்ஷிப்பரும் இல்லை இவரு, ஆனா ஐடில் வர்ஷிப்பர் தான். ஆனா அதே நேரத்துல தேவனுக்கு பிரியமா நடந்த ஆள் கூட இல்லை இவரு. பாருங்க, இது ஏன் நான் இந்த பாயிண்ட் நீங்க சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்ப நம்மள எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஜனம், நல்ல மனுஷர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்ல மனுஷர்கள் அப்படின்னு சொல்றதுனால தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே என்ன இருக்குது? ரெண்டுமே ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. நல்ல மனிதர்கள் சொல்றது வேற, அப்ப நான் எந்த தப்பு செய்யாம இருக்கிறது சொல்றது வேற. அதே போல தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுன்றதே அது வேற, இது வேற, அது வேற. ரெண்டு நம்ம பிரிச்சுக்கணும். அப்பனா தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதும் நான் நல்ல மனுஷனுக்கு வித்தியாசம் என்ன? இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? நான் நல்ல மனுஷன்றதுக்கும் நான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறதும் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? இப்ப நான் நல்ல மனுஷன், நல்ல பாருங்க, எல்லாம் நான் கரெக்டா செய்யறேன், கரெக்ட் தானே? அப்ப அது என்ன சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல, அது என்ன கேரண்டி கொடுக்கறது இல்ல. நான் எல்லாமே கரெக்டா செய்யறதுனால நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுக்கு பிரியமானவன் அப்படி சொல்ல முடியாது. தேவனுக்கு பிரியமானவன் என்னங்களா? தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். அப்ப நான் தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னா என்ன சட்டம்? என்ன? தன்னைத்தான் வெறுத்து. அப்பனா இங்க என்னெல்லாம் நான் நன்மை செய்யறனோ, இல்ல நான் என்னெல்லாம் நன்மை நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் என்ன பண்ணும்? இங்க எல்லாம் அது விடணும், இது இன்னொருத்தருக்காக விடணும். இங்க எல்லாம் நன்மை எனக்காக நான் வச்சுக்கினேன், நான் நல்லவன்.
இங்க என்ன பண்ணும்? எல்லா நன்மையும். அப்படின்னா நல்லவனா இருக்கிறதுனால தேவனுடைய ஜனம் நினைக்க கூடாது. தேவனுடைய சித்தம் செய்றவங்க தான் யாரு? ஒன் ஹூ டஸ் த வில் ஆஃப் காட் இஸ் தி, என்ன சொல்லலாம், இஸ் தி சன் ஆஃப் காட். இல்லைன்னா அவர் தான் தேவனுடைய ஜனம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர். நல்லவங்கள என்ன இல்லை அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி யாருன்னு சொல்லுவாங்க உலகமே நல்லவர். அப்போ அவர் வந்து தேவனுடைய ஜனமா? புரியுதில்ல? வாழ்க்கையில் நல்லவங்களா இருக்கிறதுக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய சித்தம் செய்யறவர் யார் அப்படின்னாக்கா அவர் தேவனை போல. அப்பனா இன்டெரக்ட் என்ன ஆகுது? இந்த நல்லவரை காட்டிலும் அவர் யாரு? இந்த நல்லவரை காட்டிலும் அவரு எல்லாத்துக்கும் பெரிய நல்லவர் அவர் தான். அப்பனா இந்த ராஜா பத்தி இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஐடல் வர்ஷிப்பர் நார் ஈ ப்ளீஸ்ட் காட். தேவனை கூட இவர் என்ன பண்ணல, தேவனுக்கு பிரியமா கூட இவர் நடந்துக்கல. அந்த மாதிரி ஒரு நடுநிலையில் இருக்கிற ஒரு ராஜா. அதனால தான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலிஷாட்ட வந்து எலிஷாட்ட அழுது எலிஷா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. அப்படின்னா யாஸ் ரெஸ்பெக்ட் டு எலிஷா. எலிஷா மேல ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு. அப்புறம் என்ன மரியாதை என்னங்களா? எலிஷா வந்து தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசின்னு அவரு நம்புறாரு. அதனால அவர் மேல நம்பிக்கை இருக்குது, அவர் மேல மரியாதை இருக்குது. அந்த மரியாதை இருக்கிறதால என்ன பண்ணாரு? வந்துட்டு அவரு அந்த அவர்கிட்ட அவரு அழுகிறாரு. அப்ப அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஏன் அப்படி அட்ரஸ் பண்ணாரு? என்ன அட்ரஸ் பண்றாரு அப்படின்னாக்கா, மை ஃபாதர் தி ஹார்சஸ் அண்ட் சாரியட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அப்படியே எலிஷாவை அட்ரஸ் பண்ணணும். பாருங்க, எலிஷாவை இந்த ராஜா அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அட்ரஸ் வேற யார் பண்ணாங்க தெரியுமா? இதே மாதிரி யார் பண்ணாங்க தெரியுமா? மை ஃபாதர் தி ஹார்சஸ் அண்ட் சாரியட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படி யார் பண்ணாங்க தெரியுமா? இல்ல சொல்றீங்க என்ன பேர்? அப்படி என்ன பேர் இருக்குதா? பேர் இருக்குதா? யார் பண்ணாங்க? இவர் போய் எலிஷாட்டை பண்றாரு. இந்த யோவாஷ் போய் எலிஷாட்டை சொல்றாரு. இது யார் வேற யார் பண்ணுது அப்புறமா? இல்ல இது யார் பண்ணிருப்பாங்க? இது யார் வேற யார் சொல்லிருப்பாங்க இதே மாதிரி? யாரு யார சொன்னாங்க? பாதி விட்டுட்டாங்க யாரோ. எலிஷாவே சொல்றாங்க. அது எலிஷா என்ன பண்றாரு? எலியாவை பார்த்துட்டு எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாருல. அப்ப என்ன சொல்றாரு எலிஷா? மை ஃபாதர் தி ஹார்சஸ் அண்ட் சாரியட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஏன் அப்படி சொன்னாரு? அப்படி சொல்லணும்? எலிஷா ஏன் அப்படி சொல்லணும்? அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது? அப்ப என்ன சொல்றாருனாக்கா, யோவாஷ் வாஸ் ஏபிள் டு ஜட்ஜ் த மேட்டர் கரெக்ட்லி. அவருக்கு கரெக்டா தெரியும் எலிஷா யாருன்னு. புரியுதா? அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சலாம். அவருக்கு கரெக்டா தெரியும் எலிஷா யாரு அப்படின்ட்டு. அப்ப அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம்? அந்த மை ஃபாதர் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்க நான் ஸ்டாப் பண்றேன்.